அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராதிஷா விளாட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு. மசாலா வந்து குறைய போட்டிருக்கேன். இந்த தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலை, புளியும் ஊற்றலை. இது வந்து உரப்பு இல்லாமல் வைக்க போகிறேன். இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு. இது கொஞ்சம் உரப்பாக வச்சுருக்கேன், பார்க்கும் போதே தெரியுதா. இது நிறைய மசாலா பொடி போட்டிருக்கேன். இது உரப்பு வேணான்றவங்களுக்கு தனியாக வச்சுருக்கேன். ஒரு 5-6 பேருக்கு உரப்பே வேணாம், அதனால் வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டம்தான் உரப்பு இல்லாமல் வைக்கிறது, உரப்போடு வைக்கிறது. உரப்பு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, பாவம்ல. அதனால் தனித்தனியாக வச்சுருவோம். தனித்தனியாக வச்சாச்சு. குழம்பு கூட்டிட்டாச்சு. புளியை ஊற்றணும். தேங்காய் அந்த உடச்சி வச்சுருக்கேன். 5 நிமிஷத்தில் திருவிடுவேன். அப்புறம் பாசிப்பயிர் கூட்டு தான். முட்டை வந்து ஆம்லேட் போடணும். அப்புறம் காலையிலைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே மிஷினு அது கிரைண்டர் ரிப்பேராக போயிட்டா அதை வந்து இன்றைக்கி வேலை பார்க்க கொடுக்கணும். ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு இந்த பாருங்க. அதனால் இன்றைக்கி தோசை ஊற்றி வந்தால் இட்லி ஊற்ற முடியாது, மாவு கெட்டியாக இல்லை. நல்ல வேலை கடைசி நேரத்தில் ரிப்பேராக போயிடுச்சு. இன்றைக்கி கொடுத்துடணும்னா மாவு அரைலைன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து தோசைக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தாளித்து விட்டணும். அப்புறமாட்டிக்கு இதையும் தாளித்து விடணும். அப்புறம் புளி ஊற்றி இப்படி கரைச்சி வச்சுருக்கேன். கரைக்கணும். டீயை கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே தேங்காய் திருவி ஊற்றிட்டு அப்படியே குழம்பு கூட்டிட்டு தேங்காய் சட்னி அரைக்கணும். தோசைக்கு கொஞ்சமாக கெட்டியாக தேங்காய் சட்னி. தக்காளி இல்லை, தக்காளி வந்து விலை ஜாஸ்தி வேறு. தக்காளியே வாங்கவே முடியல, 50 ரூபா 1 கிலோ. அதுக்கப்புறம் மட்டிக்கு தண்ணி வந்துச்சு, தண்ணி போயிடுச்சு. அப்புறம் பாருங்கள் பீட்ரூட் இருக்குது. தேங்காய் திருவி ஊற்றிட்டு அப்படியே பீட்ரூட்டை வந்து சீவெல்லாம் இல்லை, கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து இந்த லெமனை வச்சு லெமன் சாதம். கூட்டு என்ன கொண்டு போகிற பாப்பா? கூட்டு என்ன, முட்டை கூட வச்சுக்கணும். முட்டை வச்சுக்கணும். இல்லை, முட்டை இருக்குது. அதனால் அடுத்து பார்ப்போம். முட்டையும் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ். உருளைக்கிழங்கு இல்லையே. முட்டையும் உருளைக்கிழங்கு சிப்ஸ்னா சொல்லி இருந்திருக்கலாம். நீ நைட்டு அதுக்கப்புறமா தான் சொன்னேன். என்ன குழம்புன்னு சொன்ன ஒன்று தான். நான் தேங்காய் திருவண்ண மணி 6 ஆகிட்டு பாப்பா. நீ 6 ஆகிட்டு. தோசை 7:15 ஊற்றினா தான் ரெடியாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து பாசிப்பயிர் கூட்டு வைக்கிறதுக்கு, முட்டைக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்காங்க. அப்புறமாட்டிக்கு எடுக்கணும். இப்போ காலையில் வந்து நம்ம சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு. சட்னி, தோசை, அதுக்கப்புறம் இது தாத்தாக்கு சாம்பார், தோசை, அதுக்கப்புறம் இதெல்லாம் டிஃபன் கேரியில் வரிசை அடுக்கி இந்த சாம்பார் வச்சிடலாம். எப்படின்னா மூடி இது மேலே இதை வச்சு இது மேலே இதை வச்சு இதை வேறு கீழே விழுந்துடாமா. அவ்வளோதான். இதை இப்படி லாக் பண்ணிடுவோம். இல்லைன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்கல்ல. தோசையும் ஒட்டாமலே இருக்குங்கள. இது வந்து காலையில் குழம்பு வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த முட்டையும் பாசிப்பயிர் கூட்டு வச்சுருக்கேன். இந்த தோசை எடுத்து மூடிட்டு சட்னி வந்து அவங்களுக்கு, இந்த 3 பேருக்கு தோசை வச்சுருக்கல அவங்களுக்கு தான். தாத்தாவுக்கு சட்னி வேணான்ட்டாரு, அதனால் அவருக்கு வந்து தோசை சாம்பார் மட்டும் வச்சுருக்கேன். ஓகேயா. இதுக்கு இன்னொரு தோசை வச்சு மூடிக்கணும். இந்த தோசை தான் இந்த தோசை. அப்புறம் காலையில் தேங்காய் சட்னி அரைச்சோம். பாசிப்பயிர் இன்னும் கொஞ்சம் கூட்டு வைக்கணும், பரவாட்டி தான் வைக்கணும். காலையில் வச்ச சாம்பார். இது வந்து உரப்பில்லாத குழம்பு, இது வந்து உரப்புள்ள குழம்பு. இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா. இது உரப்பாக இருக்கும். உரப்பு இல்லாமலே எல்லாருக்கும் கொடுக்குறது பாவம். எல்லோரும் நல்லா உரப்பு பிடிக்குமா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்புறம் பீட்ரூட் வைக்கணும் வெட்டி. அப்புறம் பாப்பா லெமன் சாதம் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. நான் எங்களுக்கு தோசை ஊற்றணும். இப்போ எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு இல்லை, எல்லாமே முடிஞ்சு. பாருங்கள், இந்த சாதம் மட்டும் தான் இருக்குது. இந்த சாதம் வந்து இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கு. இதுலேயும் சாதம் எடுத்து வைக்கல. இப்போ எல்லாருக்குமே எடுத்து வச்சாச்சு. அப்படி வாங்க காட்டுறேன் பாருங்கள். தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி உங்களுக்கெலாம் எடுத்து வச்சிட்டேன். அப்படியே வாங்க காட்டுறேன். இந்த சாதம் வந்து இந்த தம்பிங்களுக்கு தான். இன்றைக்கி இன்னும் 2-3 தம்பிங்க வந்து சாப்பாடு வாங்கலை, கிளாஸ் இருக்குன்னு போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கெலாம் கொடுக்கல. பாருங்கள் வச்சாச்சா. குழம்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கெலாம் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து பேக்கில் இன்னும் நான் எடுத்து வைக்கலை.
முட்டை வந்து ஆம்லேட்டு தான் போட்டிருக்கேன். முட்டை ஆம்லேட் தான் போட்டிருக்கேன். எப்போயுமே அவிச்சு கொடுப்பேன், இல்லைன்னா ஆம்லேட் இந்த வெங்காயம் எதுவும் போடாமல் போடுவேன். இன்றைக்கி எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மோர் தயிர் அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ தான் நம்ம வேலை பார்த்தாலுமே நம்ம என்ன வேலை பார்த்தேன்னு தான் கேட்காங்க. கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் கேட்கும் போது இவ்வளோ வேலை பார்த்து நிம்மதியே இல்லைன்றப்ப சங்கடமாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வேலை முடிஞ்சா அடுத்தது இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு தான் தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகணும். முடிஞ்சு பாருங்க, அவ்வளோதான். ஒதுங்கிட்டு மணி 12:20 நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் தேய்ச்சிட்டு, இல்லை பாத்திரம் மட்டும் தேய்ச்சிட்டு தான் சாப்பாடு கொடுக்க போகணும். அப்புறம் வந்து கொஞ்சம் போல் அசந்து உட்காந்துரும். கிரைண்டரை வந்து வேலை பார்க்க கொடுத்துட்டு வந்திருக்கேன், பக்கத்தில் உள்ள கடையில் தான். சாயங்காலம் வாண்டிருக்காங்க, இல்லைன்னா நாளைக்கு தான் தருவாங்க. நாளைக்கு காலையில் ஊறப்பட்டோன்னா நாளைக்கு சாயங்காலம் தான் இருக்கணும். இன்றைக்கெலாம் ஊறப்பட மாட்டேன், அவ்வளோதான். எதையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான், இல்லை லீவ் விட்டுற வேண்டியதுதான். இவ்வளோதாங்க நம்மளோட சமையல். நான் நிறைய வேலை பார்க்கணும் இல்லை கம்மியாக வேலை பார்க்கணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வேலையே பார்க்கல, உட்காந்து செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் கேட்கும்போது. சரி, ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.